வேர்வுல்ஸ் உண்மைன்னு சொன்னால் நம்புவீங்களா? 2025 வரைக்கும் நானும் அதை மித்து தான் நினச்சிட்டு இருந்தேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். 1990 ஷெர்மன் ரெஞ்ச். டெரி ஷெர்மனுங்கிறவர் 500 ஏக்கர் சுற்றுலாவில் ஒரு ரெஞ்சை விலைக்கு வாங்கி அங்கே பண்ண வச்சு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு பண்ணையில் இருக்கிற மிருகங்கள்லாம் எந்த அறிகுறி இல்லாமல் கொடூரமாக இறந்து போகுது. அது உடம்புல ஒரு துளி கூட ரத்தம் இல்லை. அப்படி ஒரு நாள் இரவில் ஒரு பண்ணையில் இருக்கும்போது தான் 6 அடி உயரமுள்ள ஒரு கொடூரமான மனித ஓநாயை அவர் பார்க்குறாரு. அதை பார்த்தது மட்டும் இல்லை, அந்த குடும்பம் அந்த ஓநாயை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அதுக்கு எதுவுமே ஆகலை. இருட்டில் அப்படியே மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்கின் வால்கர் ரேஞ்சுன்னு பேர் மாற்றப்படுது. அதனை தொடர்ந்து வேர்வுல்ஃப் சைட்டிங் மட்டும் இல்லை, சில விசித்திரமான மிருகங்களுடைய நடமாட்டமும் அவங்க ரெஞ்சில் தொடர்ந்து ஆரம்பிருக்கு. அதனால் அந்த குடும்பம் அந்த ரெஞ்சை விட்டு வெளியேறாங்க. 2016 ஒரு ரியல் எஸ்டேட் பில்லியனர் அந்த இடத்த விலைக்கு வாங்கி முழுக்க முழுக்க ரிசர்ச்சுக்கு அர்ப்பணிக்கிறாரு. ரிசர்ச்சர்ஸ் தொடர்ந்து அங்கே இன்றைக்கி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்கே தொடர்ந்து தங்கி ரிசர்ச் பண்ணாலும் நான் பெருசாக பார்க்குற ரிசர்ச்னால் இன்டர் டைமென்ஷனல் கேட், அதாவது வேறு பரிமாணத்துக்கு உண்டான பாதை. சில சைட்டிங்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்கல்ஸ் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இரவு நேரங்களில் வானத்தில் ஒரு பாதை உருவாகிறதாகவும் அந்த பாதையில் வழியாக சில விசித்திரமான மிருகங்கள் நம்ம பூமிக்கு வரதாகவும் இன்றைக்கி ஒரு கதை இருக்குது.